எதற்காக எதற்காக ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறீர்கள்? ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறனால தானே நீ ஆங்கிலத்தில கல்வி கற்கிற. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரையும் வராதன்றானே. ஏன்னா இந்தியர்கள் 140 கோடி பேர் இருக்கிறான். இவன் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எல்லாமே வெளிநாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு உள்ளவன். வெளிநாட்டுக்கு படித்தவர்களை ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் இங்க ஆங்கில வழி கல்வியே. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசையை காரணம் வச்சு தான் இங்கே ஆங்கில வழி கல்வி வரவேற்பை பெறுவதற்கு என்ன காரணம்? ஆங்கிலத்தில் படிக்க எடுத்தால் உலகத்தில் எங்கே போனாலும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் நீ சொல்கிற காரணமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா எங்கே போனாலும் அந்நியர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்றால் கர்நாடகாவில் வேலை செய்யலாம். கர்நாடகாவில் அந்நியர்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான போராட்டம் நடக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதிரான போராட்டம் மகாராஷ்டிராவில் நடக்குது. இப்படியே பார்த்தா அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம் நடக்குது. வராதிங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. இப்போ வந்து பிரிட்டனில் வந்து என்ன நடக்குது? இந்தியர்களுக்கு எதிரான வெளிநாட்டவர்களுக்கு எதிரான போராட்டம் அங்கே நடக்குது. நீ இங்கிலீஷ் படித்தா பிரிட்டனில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லி இங்கிலீஷ் படிக்கிற. ஆனால் அங்கே வந்து இப்போ போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. சமீபத்தில் போன வாரத்தில் 1,00,000 பேர் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அது வந்து குறைந்த மக்கள் தொகையுடைய நாடு தான் பிரிட்டன். 1,00,000 பேர் வரலாற்றில் இதற்கு முன்பு ஏதோ ஒரு நிகழ்வில் தான் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. இப்போ 1,00,000 பேர் கூடியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்நியர்களின் வருகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஆஸ்திரேலியாவை பார்த்தா இந்தியக்காரங்களை வரவிடாதங்கிறான். அவன் இத்தனைக்கும் ஒரு 8,00,000 பேர் தான் அங்கே 8,00,000 பேர் தான் போயிருக்கிறான். 8,00,000 பேர் தான் இந்தியர்கள் இருக்காங்க. அதையே அவங்களால தாங்க முடியல. அப்போ இங்கே 140 கோடி பேர் ஆங்கிலத்தில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். என்ன காரணத்துக்காக? எந்த ஆசையில்? ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம். ஜப்பான்லேயும் போராட்டம் இந்தியர்களுக்கு எதிராக. ஏன்னா இந்தியர்கள் வந்து வெறும் வேலையை மட்டும் போகிறது. இங்கே இருக்கிற மூட நம்பிக்கை, இவனுக்கு ஒழுக்கம் இல்லை, பிறரை இடையூறு செய்கிற மனப்பான்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அப்போது ஜப்பான்காரன் ரொம்ப அமைதியாக ஒழுக்கமாக வாழ்கிறவர்கள். அப்போ இவர்கள் அங்கே போகும்போது, ஜப்பானுக்கு போகும்போது ஜப்பானுடைய அந்த ஒழுக்கத்தை பின்பற்ற முடிவதில்லை. ஜப்பானியர்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது. கடுமையான கோபமும் அவங்களுக்கு வரும். அப்போ ஜப்பான்லேயும் வந்து இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மை, அந்நியர்களுக்கு எதிரான மனப்பான்மை அங்கே இருக்குது. அப்போ என்ன நம்பிக்கையில் நீ ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிற? உலகம் முழுக்க இந்தியர்களை வந்து வராதிங்க அப்படின்றாங்க. ஆப்பிரிக்காவிலே இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம். ஏன்னா ஆப்பிரிக்கா வறுமையில் இங்கேருந்து பிழைக்க போகிறவங்களாம் வசதியாக இருக்கிறான். இங்கேருந்து பிழைக்க போகிறவங்க அங்கே வசதியாக இருந்துக்கிட்டு அவங்க வீடுகளில் வேலை செய்கிறவர்களாக ஆப்பிரிக்க மக்கள் இருக்கிறார்கள். எப்படி வந்து சேட்டு இங்கே வந்து பிழைக்க வந்தான், இப்போ அவங்க வீட்டில் நம்ம பெண்கள் வந்து தமிழ் பெண்கள் வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். நம்மளை அது மாதிரி இங்கேருந்து பிழைக்க போகிற ஆப்பிரிக்காவில் பிழைக்க போகிற இந்தியர்கள் வந்து வசதியாக இருக்கான். அவங்க வீட்டில் வேலை செய்கிறவர்களாக கருப்பு நிற அந்த ஆப்பிரிக்க மக்கள் இருக்கிறார்கள். இப்படி அப்போ வந்து இந்தியாக்காரங்க மேலே எவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆங்கில வழி கல்வி தான் உனக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தருது, அந்த தைரியத்தை தருது. நாம் படித்தவர்களை ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆங்கில மொழி ஒரு காரணமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் படிக்க வைப்பதன் மூலமும் படித்தவர்களை நாம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் இதனால் இந்தியாவை பார்த்து பயப்படுது. எங்கே போனாலும் இந்தியர்களோட பிரச்சனை. இந்தியர்கள் இல்லாத நாடே கிடையாது. இந்தியர்கள் வேலை செய்யாத நாடே கிடையாது. ஆனால் இந்தியாவில் ஆப்பிரிக்காக்காரங்க வேலை செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஆப்பிரிக்காவில் இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அமெரிக்காக்காரன் இந்தியாவில் வேலை செய்கிறானா? லட்சக்கணக்கில் வந்து ஏதாவது 1-2 அலுவலக ரீதியாக வந்து வேலை செய்வான். லட்சக்கணக்கில் இங்கே இருக்கானா? இல்லை. 100 பேர் தான் இருப்பான் இந்தியாவில். ஆனால் கோடிக்கணக்கில் அமெரிக்காவில் இருக்கிறான். உலக நாடுகளில் நியூசிலாந்தில் உலக நாடு எல்லா நாட்டிலையும் இந்தியர்கள் இருப்பான். ஆனால் இந்தியாவில் எல்லா நாட்டுக்காரனும் இருக்கானா? இருக்க மாட்டான். இங்கேருந்து தான் பிழைக்க போவாங்களே தவிர அங்கேருந்து வரமாட்டாங்க. அப்போது உலகத்தின் தலைவலியாக இந்தியர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். 140 கோடி பேர் இந்தியர்கள் இருக்கிறான். அப்போ நமக்கு வந்து மக்கள் தொகைங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் தொகை. இங்கே எல்லாம் ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிறான். எங்கே இன்றைக்கி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரஷ்யாவுக்கு போகணுமா? ஈஸி. இனிமேல் வெளிநாட்டுக்கு போகிறதும் ஈஸி. முன்னாடிலாம் வீசா எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், ரொம்ப சிரமப்படுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. வெளிநாட்டுக்கு போகணுமா? ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்போ அரபிக் கண்ட்ரியில் போனால் இந்தியர்கள் அவங்களுக்கு ஒரு தலைவலியாக மாறுறாங்க. ஏன்னா இந்தியர்களை பார்த்தா இப்போ அவங்க வந்து இந்தியர்களை நம்ம அடிமையாக வச்சு நம்ம வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற. இன்றைக்கி இந்தியர்கள் திறன் வாய்ந்தவர்களாக மாறும்பொழுது அந்த அரபியர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, அப்போ இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மை அரபியர்களுக்கு வருகிறது. இப்படி உலக நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் என்பவர்கள் ஒரு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் உலக நாடுகளுக்கு. அதனால் இந்தியர்களை வெளியே போங்க அப்படிங்கிற போராட்டம் உலக நாடு ஃபுல்லாக அங்கங்கே நடக்குது. அப்போ நீ என்ன தைரியத்தில் ஆங்கிலத்தில் கல்வி கற்கிற?
வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம். அது உனக்கு என்ன பாதுகாப்பா? இனிமே வர காலங்கள்ல பெரிய வன்முறையே நடக்கும். இனிமே நெறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப ஈஸியா மாறத் தொடங்கும். வியாபாரிகள், பிசினஸ்மேன்லாம் என்ன பண்ணுவான்? தனக்கு தேவையான உழைப்பாளி எங்க இருந்தாலும் எடுத்துக்குவான். அவனுக்கு வியாபாரம் தான் முக்கியம். அவனுக்கு நாட்டு மக்கள் வேலைவாய்ப்பு, அந்த மண்ணை சார்ந்தவர்கள் வேலை செய்ய வேண்டும். அதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு வேலை நடக்கணும். அப்போ திறமை வாய்ந்தவர்கள் எந்த நாட்டில இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு இவன் நடைமுறைகளை எளிதாக்கிருவான். நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வெளிநாடுகளில் இப்போ இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மை. அப்போ நீ ஆங்கிலத்தில் கல்வி என்ன தைரியத்தில ஆங்கிலத்தில் கல்வி இருக்கிற? வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போவதற்கு இப்போ இந்தியாவிலே நீ வேற இந்தியாவில எங்கே போனாலும் வேலை பார்க்கலான்னு நீ சொல்ற. அதுவே பாதுகாப்பு கிடையாது. எதிர்காலத்தில பாதுகாப்பு கிடையாது. அதனால எது பாதுகாப்பு? தாய்மொழியில் கல்வி கற்றால் அது உனக்கு பாதுகாப்பு. உனக்கு மரியாதை. உன் நாட்டில அப்போ உன் நாட்டிலேருந்து நீ வேலை பார்க்கணும். ஆங்கில வழி கல்வி ஆபத்தான கல்வி.